இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அவன் கல்லினால் அந்த கோலியாத்தை கொன்று போடுகிறான். பைபிள் ரொம்ப கிளியராக போடுகுது. அவன் கையில் ஒரு பட்டயம் கூட இல்லை. அவன் கையில் பட்டயம் இல்லை. உங்கள் கையில் வெறுமையாக இருக்கலாம், உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னு தெரியுமா, உங்கள் கையில் என்ன இருக்குதோ, உங்களுடைய அபிஷேகம் என்னவோ, உங்களுடைய அழைப்பு என்னவோ, உங்களுடைய கிருபை என்னவோ, உங்களுடைய ஞானம் என்னவோ, அதை வைத்து தான் கோலியாத்து விழுவான். இன்னைக்கு அதை வைத்து தான் கோலியாத்து விழுவான். கடைசியில் மக்கள் கேட்பாங்க, எப்படியா ஒரு கல்லை வச்சு அந்த மனுஷனை கொன்ன, எப்படி ஒரு கல்லை வச்சு அந்த கோலியாத்தை நீ கொன்ன, எப்படி உன்னுடைய படிப்பு வச்சு நீ இங்கே உயர்ந்த, எப்படி இவ்வளோ கடன் வச்சுட்டு நீ இந்த வீடை வாங்கின, எப்படி இதுக்குள்ளே இந்த கடனை முடித்த, எப்படி இந்த வியாதியிலேருந்து உனக்கு சுகம் கிடச்சிச்சு, இதுதான் சுகம் அளிக்க முடியாத வியாதின்னு தெரியும், எப்படி இது சரியாச்சு, எப்படி இப்படி ஒரு குழப்பத்தில் இருந்த குடும்பம் சரியாச்சு, எப்படி இவ்வளோ கெட்டுப்போன ஒரு பையன் பரிசுத்தம் அடைஞ்சான், எப்படி உன் குழந்தை இப்படி தூரத்தில் தேவனை விட்டு தூரமாக இருந்தான், எப்படி தேவத்துக்குள்ளே வந்தான். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கல் கிடையாது, தேவனுடைய நாமம். இது எல்லாத்துக்கும் ஆன்சருடைய தேவனுடைய நாமம் தான். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அவரோட நாமத்தை திரும்பவும் நாம் தரித்து கொள்ள போகிறோம்.